கர்த்தர் இந்த பிறந்த நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்த போகிறதுக்காக இந்த வேளையில தேவன் நம்மோடு கூட பேச போகிறதுக்காக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி தொடர்ந்து என்னோடு கூட பேசும்படி வந்த நம்ம ஒவ்வொரு கூட ஆண்டவர் பேசும்படி நம்ம யாவருக்கும் ஆண்டவர் ஆயுச நாளை கூட்டிக் கொடுக்கும்படியாக நம்ம விட்ட பெருமையை வந்து ஜெபிப்பாங்க பிறகு நான் விஷயப்பையை அவர்கிட்ட கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த சாயந்த வேலையில் ஆண்டவரே உங்கள் நாம மாத்திரம் அப்பா மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்று பிறந்த நாள் காண்கிற ஆண்டவரே பிஷப் டாக்டர் தேவிப்பண்ட ஐயாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஏசாயா 41 அதிகாரம் 10 உன்னை பலப்படுத்தி உனக்காக சகாயம் செய்வேன் என்று ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிற ஆண்டவரே. ஐயாவை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியத்தை பலப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே குடும்பத்தை பலப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் ஆரம்பம் போல ஆண்டவர் அப்பா நீர் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்து ஆண்டவரே ஆண்டவர் இந்த நாள் வரையும் அப்பா நீர் ஆண்டவரை வழிநடத்தின தேவன் ஆண்டவரே. இனியும் அப்பா நீர் வழிநடத்தி கொண்டு வருகிற தேவன் அப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரே இவருக்கு ஆண்டவரே நீ தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த வட்டாரத்தில் ஆண்டவரே உமக்காக ஆண்டவர் உத்தமமாய் ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்க ஆண்டவர் ஒளியாய் தேவன் வழித்து கொண்டதுக்காக ஆண்டவரே உங்க கொரான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஆண்டவரை கொண்டு ஆண்டவர் வல்லமையா தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாக ராஜா ஐயாவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே இன்று கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஆண்டவரே பாஸ்டர் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான வந்திருக்கிற தேவ தாசரை நம்முடைய பிஷப் ஐயா அறிமுகப்படுத்துவார்கள். நம்ம அவரை வரவேற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் சந்தோஷமான நாள். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானை தேவன் நமக்கு இந்த பூமியிலே கர்த்தர் தந்த நாள். ஆமென். அருமையான பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் தேவனால் தொடப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த ஊழியத்தை இந்த பூமியில் சிறப்பாய் செய்கிறார்கள். எத்தனையோ கோடீஸ்வரன், எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் பவுல போல தெரிந்து கொண்டு இந்த இடத்துல மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செனட் ஆஃப் வேர்ல்டு பிஷப் கவுன்சிலில் நான் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறேன். அதுபோல் ஐயா அவர்கள் பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் தேசிய துணைத் தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். அதுபோல ஸ்தோத்திரம். செனட் ஆஃப் வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சிலில் தியாலஜிக்கல் டைரக்டராக, சீஃப் டைரக்டராக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறதான பேராயர் ஜோயல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. அவர் தான் முதல் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 3 பேரும் ஒரு டயசிஸில் ஒரு பிஷப் கவுன்சிலை ஆரம்பித்தோம். இப்போ அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி புதிய செனட் ஆஃப் வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சிலை தொடங்கும்படிக்கு எங்களுக்கு சொன்னபடினால் டேவிட் பாண்டியன் ஐயாவும் அடியானும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்தோம். ஆண்டவர் பெரிதான அளவிலே நடத்தி கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர் மாவட்ட பேராயத்திலிருந்து ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஜோயல் மனோகரன் ஐயா அவர்கள் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாங்க. எதிர்பார்க்கல, ஆண்டவர் சீக்கிரமாக இந்த நாட்களில் கொண்டு வந்தார். அதனால் செய்தியை கொடுத்துட்டு சீக்கிரமாக அவர் போயிடணும். 10 மணிக்கு கோயம்புத்தூர் வண்டியை பிடிக்கணும். அதனால் செய்தி மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பரப்பிட்டுருங்கன்னு சொல்லி அப்படி நைஸாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதில் எழுதுறியா? கர்த்தர் நல்லவர், பெரியவர். இப்பொழுது அவர்கள் நமக்கு செய்தியை கொண்டு வருவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வேலை. அவர் போயிட்டாருன்னா நல்லா இருக்காது. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஐயாவுக்கு சால்வை போற்றணும். ஐயா இங்கே வந்துடுங்க. செனட் ஆஃப் வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக
நாங்கள் முக்கிய தலைவர், நிர்வாக குழு தலைவரும் சூத்ரம் தியாலஜிக்கல் டைரக்டரும் அடியானும் அவர்களை பிறந்த நாளை வாழ்த்தி, அவர்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்து அநேக கோடிக்கணக்கான மக்களை கர்த்தரை வழி நடத்தணும். இந்த வருகிற ஆண்டும் தேவன் நன்மையினால் நிரப்பணும், ஆசீர்வாதத்தினால நிரப்பணும், பேரை பெருமைப்படுத்தணும், கர்த்தர் இன்னும் கனம் பண்ணணும், இன்னும் கிருபைகளினால மகிமையினால் கர்த்தர் முடிசூட்டி மேன்மைப்படுத்தணும். ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கனடா வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் பிறந்த நாளில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சின்ன கிஃப்டையும் கொடுத்துருங்க, 3 பேர் இருக்கும்போது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறிய கிஃப்ட்டு வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக. என்னுடைய கிஃப்ட்டு முதல்ல இருக்கணுங்க, முதல்ல கொடுத்துட்டேன். இப்பொழுது செய்தியை நாம் கவனிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் 7:40 நான் கிளம்புறேன்னு சொன்னேன். ஆனாலும் ஒரு 20 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நேராக நாம் செல்லலாம். கண்களை மூடுவோம். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார் போல் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோதும் வாழ்விலே. தேவானானே நான் மகிமையின் பிரசன்னத்தினால இந்த சபையின் போதகரை வந்திருக்கிற ஆண்டவரே, எல்லா கெஸ்ட்டுகள் மற்றும் சபை மக்கள் குடும்பத்தினர் யாவரையும் நோடி மறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய மகிமையின் மேகம் இந்த இடத்துல நிழலாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் கேட்க போகிற வசனத்தை எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கித்தார். இயேசு கிறிஸ்துவிலே நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. அருமையான டேவிட் ஐயா, டாக்டர் ஐயா அவர்களுக்கு இப்போ 45 வருடம் முடிந்து 46. இது ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்முடைய உடம்பில் இருக்கிற பலனெல்லாம் குன்று போகிறதான நாட்கள், சரிங்களா? ஆனால் தேவ பலத்தினாலே இப்போ நம்ம பாட்டு பண்ண முடியுங்களா? தாகத்தோடு இருக்கிறவங்கள ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. ரெண்டுமில்ல அருமையான ஜெபராஜ் ஐயா அவர்கள் சொன்னது போல, ஐயா அவர்களுக்கு எல்லா பர்த்டேக்கும் அவர் தான் வாழ்த்துவார். இன்றைக்கி உண்மையாக அவருக்கும் வர முடியாத சூழ்நிலை. ஆனால் தேவன் பாருங்கள் எப்படி இணைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, மேன்மேலும் ஆண்டவர் அவர்களை உயர்த்துவராக. இன்னும் நான் அவர்களை பற்றியே நான் நிறைய சொல்லலாம். ராஜையாட்ட நான் பேசின அளவுக்கு டேவிட் ஐயாட்ட நான் பேசலை. ஆனால் பல ஆண்டுகளாக ஏறக்குறைய 5 வருடங்கள் 6 வருடங்கள் தெரியும். சரி, இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்ல எல்லாரும் சொல்லுங்க. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஐயா சோதரன், இதன் பிரகாரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய வசனத்தை நான் சொல்லிட்டே போகலாம், வார்த்தைகள் சொல்லிட்டே போகலாம். ஆனால் இதற்கு பேக்ரவுண்ட், இது எல்லாத்தையும் காரணத்தை சொல்லணும்னா நேரம் போகும். ஆனால் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படியே பேச அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம், ஃபாலோ பண்ணுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 60ஆம் 66ஆம் அதிகாரங்கள் வரையிலுமாக
வேதாகமத்தில் குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாக, புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாக 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66 அதிகாரம் வரையிலுமாக 27 அதிகாரங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம் இருக்குது? ஆதியாம, யாத்திராமம், லேவியராமம்லேருந்து மல்கியா வரைக்கும் பார்த்தா 39 புஸ்தகங்கள். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்போ அந்த 27 அதிகாரங்களில் தான் அதிகமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து தான் அதிகமாக என்ன செய்வார்கள்? வாக்குத்தத்தங்களை எடுப்பார்கள். இது யாருமே மறுக்க முடியாது. அருமையான வெற்றியா ஜெபிக்கும் பொழுது கூட ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் ஆசீர்வாதம் உள்ள வாக்குத்தத்தத்தை அவர் சொன்னார். ஐயா, அது என்ன சொன்னையா? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். அப்புறம் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், திகையாதே, நான் உன் தேவன். இப்படி எல்லாம் ஆசீர்வாதமான வசனங்கள். ஆனால் இன்னைக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஜெர்மன்ட்டு வந்தலான்னு ராஜையா அவர்கள் கூப்பிட்ட உடனே டக்குன்னு எனக்கு வந்த வசனம் தான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் சொன்ன, ஆண்டவரே, இது எப்படி நான் வாக்குத்தத்தமாக கொடுப்பது என்று கேட்கும் பொழுது தேவன் சொன்னார், இதுவே நீ பேசு என்று. அல்லேலூயா. அப்போ இங்கே நான் பார்க்கிறோம், உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் வருவார்கள். அப்போ நேஷன்ஸ், பீப்புள் அதிகமாக வருவாங்க. அப்போ இந்த இடத்த நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் இதை சீக்கிரமாக கட்டி கொடுத்தாருன்னு ராஜையா அவர்கள் சொன்னார்கள். ராஜையா சொன்னது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனால் ஆண்டவர் அவ்வளோ அற்புதமாக ஐயா அவர்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நடத்தி வருகிறார் என்பதை கேள்விப்பட்டேன். அவ்வளோதான். நீ டேவிட் ஐயாவை இன்னொரு முறை எப்போ பார்ப்போன்னு தெரியல, சீக்கிரமாக பார்ப்பேன்னு நம்பியிருக்கிறேன். ஐயா அவர்கள், ராஜா ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், டிசம்பர் மாதம் வர சொல்கிறேன்னு சொன்னார் என்னைய. நான் கண்டிப்பாக வரேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். தடைகள் எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டு கொண்டு வர முடியாது. நீங்களும் ஜெபித்துக் கொள்ளணும். சரி, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் எப்படிங்க நடந்து வருவாங்க? நடப்பாங்களா? குதிரை மேலே, தேர் மேலே, பல்லக்கில் உட்காந்து தான் வருவாங்க. நடந்து வருவாங்கன்னா அப்போ எவ்வளவு வெளிச்சமும் ஒளியும் முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன். எடுக்கலாம். 40ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஏன் அப்படின்னா, ஜனங்கள் எப்போதுமே தேவ ஜனங்கள் ஒரு ஆறுதல் இல்லாமல், தேர்தல் இல்லாமல் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் வந்தோடனே, ஆண்டவரே சோத்ராம் சோத்ராம், இதை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். உண்மையா உண்மை இல்லையா? இந்த வருஷனுடைய வாக்குத்தத்தம் என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? என்ன வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தில்? அது சொன்ன உடனே ஒரு சில தீர்மானங்கள். சரி, ரைட். நீங்கள் என்ன சொன்னாலும் வாக்குத்தத்தமாக தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அப்போ நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஒவ்வொரு வருஷமும் அற்புதமாக நடத்துகிறார். ஏன் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு அதை ஆசீர்வாதமாக வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுகிறவர். ஜெபமன்னவங்க எல்லாருடைய வார்த்தைகளும் கவனித்தேன். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனே என்று சகோதரிகள் ஜெபம் பண்ணதை நான் கேட்டேன். அப்போ தேவன் கவனிக்கிறார், அங்கீகரிக்கிறார். அப்போ இங்கே இந்த என் ஜனம் என்று சொல்லும் பொழுது சியோனை குறிக்கிறது, எருசலேமை குறிக்கிறது. சியோன் என்றால் யார்? தேவ ஜனங்கள், தேவன் வாசம் செய்கிறதான ஸ்தலத்துக்கு பேர் தான் சியோன். ஏன்னா சங்கீத புஸ்தகத்தில் நான் பார்க்கிறோம், பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். தேவன் பிரகாசிக்கணும்னா ஒரு இடம் தேவை. அப்ப சியோன் என்ற தேவ மக்கள், தேவ மக்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஆண்டவர் சார்பாக ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறார். அவர் தான் நம்முடைய பிஷப் ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவார். இயேசு கிறிஸ்து தலையாக, நாம் எல்லாம் உடம்பாக, கழுத்து, கை, காலு எல்லாம். அப்ப இயேசு இல்லாம, தலை இல்லாத ஒரு சரீரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தலை இல்லாத ஒரு சரீரத்தை என்னன்னு சொல்லுவோம்? முண்டம் சொல்லுவாங்கன்றாங்க. உண்மைதான், கரெக்ட் தான். ஏன்னா சில வார்த்தைகளை நம்ம மறந்துட்டோம். தமிழ்லேருந்து நிறைய வார்த்தைகளை மறந்துட்டோம். வேறு லாங்குவேஜ், இங்கிலீஷு,
மோகம் அதிகமாகிடுச்சு. சரி, கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு தலைவராக இருந்தாலும் அவர் சார்பாக அவர் தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் குடும்பம், அவருடைய உடன் ஊழியர்கள், ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற எல்லார் மேலேயும் ஆண்டவர் வெளிச்சத்தை உதித்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ எத்தனையோ அதிகாரங்களை தாண்ட வேண்டியது இருக்கு. நம்ம கரெக்டாக இப்போ வந்துடலாம். 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப இந்த ஆண்டில், இந்த புதிய வருஷத்தை, இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறதான உங்கள் ஐயாவிற்கும் உங்களுக்குமே எனக்குமே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உண்மையிலே உதித்திருக்கிறார், கர்த்தருடைய மகிமை உண்மையிலே இருக்கிறது. இப்ப ராத்திரி வேலையில கருக்கும் இருட்டா இருந்தாதான் நிலா வெளிச்சம் தெரியும். பகல்ல தெரியுமா? தெரியாது. ஆனால் பகல்லையும் நிலா இருக்கதான் செய்யுது. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? சூரிய ஒளியின் இடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி இரவிலே நமக்கு நிலா வெளிச்சம் தருகிறது என்று நாம் சொல்லுகிறோம். சரி, எது எப்படியோ நாமும் தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்போ இங்க நாம் பார்க்கிறோம், உதிக்கிற உன் ஒளி. அப்போ தேவன் உங்கள் மேலே உதிக்கிறார், ஐயா மேல உதித்திருக்கிறார். அந்த ஒளியின் இடத்திற்கு ஜாதிகளை ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். இந்த சபையை ஆண்டவர் நிறைப்பார், அவர் ஆசீர்வாதத்தினால நிறைப்பார். பெருக்கத்தின் ஆசீர்வாதம் ஐயாவுடைய பிறந்த நாளிலிருந்து துவங்கி விட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு ஓபன் பண்ணி தருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துகிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். முதல்ல பார்க்கிறோம், நீ எழுப்பி பிரகாசின்னு சொல்றார். அரைஸ் அண்ட் சன், கெட் அப். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை எழுப்புறாரு. அதிகாலையில் எழுந்துச்சிங்களா? ஆண்டவர் உங்களை சொன்னாரா? என்ன சொன்னார்? இன்னைக்கு நாள் முழுசும் நீ ஆசீர்வதிக்கிறேன். இப்போ இருக்கிற பலத்தோட வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போய்ட்டு வாங்க, காலேஜுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போங்க, ஊழியத்துக்கு போகிறவங்களும் ஊழியத்துக்கு போங்க, வந்துருங்க. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சூரியன் எப்படி உதிக்கிறதோ அதே போல கர்த்தர் உங்கள் மேல் உதித்ததினால் நீங்களும் சூரியனாக உதிப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம், ஆனாலும் நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அங்கே என்ன பார்க்கிறோம்? நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் அல்லது சூரியனை போல இருக்கும். எடுத்து வாசிகள் நீதிமொழிகள் 4:18. நல்லா கவனிங்க. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும். பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு நான் சென்னையில் குரோம்பேட்டில் தான் இருந்தேன் நடுப்பகல்ல. அப்போ எவ்வளோ சுட்டு இருக்கிற வெயில் தெரியுங்களா? ஆனால் பம்மல்ல மழை, ஆனால் குரோம்பேட்டில் மழை இல்லை. சரிங்களா? ஏன்னா அவ்வளோ வெயில், பயங்கரமான வெயில். அப்போ நடுப்பகல்ல சூரியனும் பக்கத்திலே நம்மளை ஒரு காய்ச்சுற மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமே. நம்ம சூட்டுக்காக அல்ல, சூடு வேணும் உடம்புக்கு, சூரிய வெளிச்சம் வேணும் உடம்புக்கு, சூரிய வெளிச்சம் வேணும், அந்த சூடு வேணும். அப்போ சூரியனுடைய வெளிச்சத்தில் நிறைய பவர் உண்டு. அதாவது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ இதை வேற யாருக்கும் ஆண்டவர் கம்பேர் பண்ணல, நீதிமான்களுடைய பாதைக்கு மட்டும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. கருமையான ஐயாவை வாழ்த்துவோமா? ஹல்லேலூயா. சொன்னோன்னு உடனே முடிச்சுட்டு நினைக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம். ரைட். 3ஆம் வசனத்தை இப்போ கவனிப்போம். அதாவது உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் வருவாங்க, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அடுத்தபடியான வசனத்தை பாருங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், விசுவாச கண்களினாலே பார்க்கும்படி ஆண்டவர் சொல்கிறார். இது சியோனுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு ஐயா அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு சொல்லுகிறோம். அவர் மூலமாய் குடும்பத்திற்கும் சபைக்கும் என் போன்ற ஊழியர் நண்பர்களுக்கும் அது உண்டாவதாக. அல்லேலூயா. உண்மையாகவே நான் இங்கிருந்து கடந்து போனாலும் இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டே தான் போவேன். அல்லேலூயா. சரி, கவனிங்க. இதில் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது.
அதுல நம்ம பார்க்கிறோம் 19ஆம் வசனம், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார். ஹல்லேலூயா. இதுவும் அந்த வசனத்தோடு சேர்ந்து ஐயா அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறேன், வாழ்த்தாக வாழ்த்துகிறேன். 20ஆம் வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. பிறந்த நாளிலே இதை சொல்லலாமா? துக்க நாட்கள் முடிந்து போனா சொல்லலாம். ஐயாவுடைய துக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் பல துக்கங்கள் அவர் சந்தித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த நாளிலிருந்து நீங்கள் துக்கமுகமாகவோ துக்கமான காரியங்களுக்கோ ஈடுபடுவதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக திரும்ப தருவார். ஏதாவது இழந்து போயிருப்பீர்களானால் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவார். இந்த வருஷத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல ஆட்களை ஆண்டவர் சபைக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வெளிச்சம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்திற்கு நானே வெளிச்சம்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய வெளிச்சம் யாருமே என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. காரணம் கர்த்தருடைய வெளிச்சம். இங்கே வந்தோடனே இந்த ஸ்டேஜுக்கு வந்து உட்கார்ந்தேன். இந்த இந்த லைட்டு தான் பயங்கரமாக பிரகாசமாக இருக்குது. இதுக்கே இவ்வளோ பிரகாசம்னு சொன்னால் தேவன் நம்ம மேலே உதிச்சிட்டாருன்னா அதை யாருமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது, படுதா போட்டு மறைக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை அங்கே நீட்டுங்க. ஐயாம்மா உங்களை தான் சொல்கிறேன். ஐயா அவர்கள் பேரில் கரத்தை நீட்டி இருக்கிறதாங்க நாங்கள் அனைவரும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாராக. வெளிச்சம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒளி உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நித்திய வெளிச்சம் உண்டாவதாக. பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தாரும். இந்த நாளிலிருந்து துவங்கி விட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சகல ஆசீர்வாதம் உண்டாவதாக. அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் தந்த எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்தை வணங்குவோம். நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. இதுவரை தேவனுடைய வார்த்தை தான் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. இனிமேலும் தேவனுடைய வார்த்தை தான் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு பாடலை நம்முடைய விக்டர் வீரமையா ஒரு பாடலை பாடுவாங்க. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை அவங்களும் சுருக்கமாக கேட்டு நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமமானது மகிமைப்படுவதாக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன்.
படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்காதவங்க சுருக்கமாக ஜெபம் பண்ண பாட்டு. ஒவ்வொரு நாட்டில் அப்பா இசப்பா நீங்க வழிநடத்தும் கிருபைக்காக தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த நாட்டில் அதிகமாக நகமே விகாரம் அப்பா அதிகமாக நகமே நாட்டில் ஆஸ்வதிக்க வேண்டியமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால அப்பா நகமே அப்பா நல்ல சுகத்தினால நல்ல பிறகுனால நீங்க ஆஸ்வதிக்க வேண்டியமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும்